மனிதனாகிய ஒவ்வொருவரும் பலவிதமான நோய்களுக்கு நாளுக்கு நாள் ஆளாகி கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நோய்களை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் தீர்ப்பதற்கு மூலிகைகளே மிகவும் உதவுகின்றது என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வாலுழுவை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செடி வகை தாவரம், ரொம்ப அழகான சிவப்பான விதைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு தாவரம். அந்த விதைகள் தான் நம்ம அதிகமாக மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய விதைகள். அதுக்கு தான் வாலுழுவை அரிசி அப்படின்னு பேர். இந்த வாலுழுவை அரிசியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்னிந்திய மருத்துவ முறைகளை விட அதிகமாக வட இந்திய மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தப்படுறதை பார்க்குறோம். இங்கே எப்படி கோரைக்கிழங்கையும் பற்படக புல்லையும் உபயோகப்படுத்துகிறோமோ அதே போல் இந்த ஜோதிஷ்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாலுழுவை அரிசியை அந்த பகுதிகளில் மிக அதிகமாக பயன்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வாலுழுவை அரிசியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் இருக்கிறதுனால உடலில் ஏற்படுகின்ற முட்டு வலிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது மிகையாகாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. முதல்ல ஏதாவது ஒரு மூட்டில் ஆரம்பிக்கக்கூடிய வலி சிறிது சிறிதாக மற்ற முட்டுகளுக்கு பரவ ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு ஸ்டேஜில் திடீர்னு பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளிலும் கடுமையான ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு வேகமான முட்டுகளை பாதிக்கக்கூடிய இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த வாலுழுவை அரிசி. பொதுவாக வாலுழுவை அரிசி என்ன பண்ணுறாங்கன்னா சிறிதளவு பசுங்கோமியத்தில் ஊற வைத்து இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதை எடுத்து உலர்த்தி பொடி செய்து உபயோகப்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சட்டி நிறைய பால் எடுத்துகிட்டு அதில் இட்லி தட்டு மாதிரி வச்சு அதில் வாலுழுவை அரிசியை வச்சு மூடி வைக்கிறாங்க. அந்த பாலுடைய ஆவியில் இந்த வாலுழுவை அரிசியுடைய கெட்ட குணங்கள் மறைந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். அந்த மாதிரி செய்யப்பட்ட வாலுழுவை அரிசியை நன்றாக பொடி செய்து ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 கிராம் அளவுக்கு காலை வெறும் வயிற்றுலையும் இரவு படுப்பதற்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி 2 வேளை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டுகளை பாதிக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் அல்லது ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறைந்து நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்லாம் ஏற்படும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஸ்டீராய்ட் சம்பந்தப்பட்ட மிக பவர்ஃபுல்லான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அல்லது பெயின் கில்லர்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இந்த வாலுழுவை அரிசியை உபயோகப்படுத்தும் போது அவ்வளவு வீரியமான மருந்துகளும் தேவைப்படாது. படிப்படியாக அந்த பிரச்சனை நன்றாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். வாலுழுவை அரிசியுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் பார்த்திங்கன்னா பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா பிரச்சனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. மோஷன் போகிற இடத்த சுற்றி சின்ன சின்ன கட்டிகள் உருவாகும். அந்த கட்டிகள்லேருந்து பார்த்திங்கன்னா அது வெடித்து சீழாக வடிந்து கொண்டிருக்கும். அதே போல் மோஷன் போகக்கூடிய இடங்களுக்கு பக்கத்திலேயோ அல்லது உள்ளே இருந்து கூட சில நேரங்களில் மோஷன் போகும்போதே இரத்தமும் சீழும் கலந்து போகக்கூடிய பிரச்சனை ஃபிஸ்டுலா அல்லது பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை. இது ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட இதில் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அறுவை சிகிச்சை செய்தால் கூட மீண்டும் அந்த இடத்துல ஃபிஸ்டுலா ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இதை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது வாலுழுவை அரிசிக்கு உண்டு. வாலுழுவை அரிசியை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெயை காலை ஒரு வேளை மட்டும் 10 மில்லி அளவுக்கு சிறிதோடு பால் கலந்து சாப்பிட வேண்டும். அன்றைக்கு முழு உணவும் பார்த்திங்கன்னா அசைவ உணவு இல்லாமல், புளிப்பு காரம் இல்லாமல், மோர் சாதம் பால் சாதம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். ஒரு 3 மாதத்தை பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட பிரச்சனையாக இது இருந்தாலும், அடிக்கடி அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் அவை எல்லாமே சிறிது சிறிதாக மறைந்து குணமாகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு
மிக வீரியமான ஒரு மருந்து இந்த வாலுழுவை அரிசி. வாலுழுவை அரிசியுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கால்களில் ஏற்படுகின்ற ஆணிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். வாலுழுவை அரிசியுடைய இலைகளை மட்டும் எடுத்து சிறிதளவு விளக்கெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி முடிஞ்ச பிறகு அதை ஒரு அம்மியில் வச்சு மைய அரைச்சிட்டு அந்த அரைத்த களிம்பை எடுத்து காலில் ஆணிகள் இருக்க இடத்துல வச்சு ஒரு துணி வச்சு கட்டி வச்சிடணும். இதை ஒரு 25லிருந்து 30 நாட்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகிறத பார்க்கலாம். அப்படியே அந்த ஆணிகள் வேகமாக குறைந்து மறைந்தே போகிறத பார்க்கலாம். ஒரு 3லிருந்து 6 மாத காலம் இதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மிக வேகமாக இது மறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த வெரிகோசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, விதைப்பைக்கு மேலே இருக்கக்கூடிய இரத்த குழாய் ஒரு அடைப்பு ஏற்பட்டு விதைப்பைக்கு மேலே இரத்த குழாய் முடித்து வீக்கத்தோடு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் வெரிகோசல்னு பேர். இந்த வெரிகோசல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உயிரணுக்களுடைய எண்ணிக்கை இருக்காது. ஸோ உயிரணுக்களுடைய எண்ணிக்கை இல்லாததுனால அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அறுவை சிகிச்சை செய்யும்போது சில நேரங்களில் இந்த வெரிகோசல் சரியாகும்போது உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாவதை பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து கூட உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வாலுழுவை அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்து. வாலுழுவை அரிசியை நன்றாக சுத்தம் செய்து, அதாவது பாலில் நன்றாக வேக வைத்து எடுக்கக்கூடிய வாலுழுவை அரிசியை சூரணம் செய்து ஒரு தேக்கரண்டி சூரணம் காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி பாலில் கலந்து நன்றாக ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட வேண்டும். இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த வெரிகோசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே நேரம் அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். ஏன்னா உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படும் போது, திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது இயற்கையான முறையிலேயே குழந்தை பிறப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே போல் சுத்தி செய்யப்பட்ட வாலுழுவை அரிசி பெண்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும்போது இந்த வாலுழுவை அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை சிறிதளவு பாலில் கலந்து இரவு படுக்கும்போது சாப்பிடணும், அல்லது காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி ஒரு 3 மாத காலம் உபயோகப்படுத்தி வந்தாலே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற கடுமையான அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அனீமியான்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இவை எல்லாமே படிப்படியாக மாறுறதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த வாலுழுவை அரிசி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடங்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். தமிழக மக்களே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தில் மீண்டும் முட்டுக்கட்டை வந்திருக்கிறது. தமிழக அரசு ஜல்லிக்கட்டிற்கு உச்சநீதிமன்றம் விதித்த அந்த தடையை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு நடக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பண்பாட்டு அடையாளத்தின் மீது, கலாச்சார அடையாளத்தின் மீது, அல்லது தங்களுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதலாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தை பார்க்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்ட தடையை பார்க்கிறார்கள். நீதிபதிகளால் இந்த விளையாட்டு சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை, இந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய அம்சங்கள் புரிந்து கொள்ளப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டுகள் பரவலாக முன்வைக்கப்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது ஜல்லிக்கட்டில் உண்மையிலேயே என்ன நடக்கிறது, அது எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பொருளாதாரத்தோடும் தமிழகம் சார்ந்த காளை இனங்களை, பாரம்பரிய காளை இனங்களை பாதுகாப்பது தொடர்பான விஷயங்களோடும் தொடர்புடையது என்பதை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பொத்தாம்பொதுவாக இந்த தடை விதிக்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் இங்கு வேதனையுடன் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது.
அதாவது ஜல்லிக்கட்டில் சில சமயம் சில விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன, சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எல்லா பந்தயங்களிலும் கூட அப்படிப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. கார் பந்தயங்களிலோ கிரிக்கெட் விளையாட்டிலும் கூட அத்தகைய விபத்துகள் ஏற்படுகின்றன. அதன் காரணமாக அந்த விளையாட்டுகளை தடை செய்ய முடியுமா? ஏனென்றால் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பித்தது என்று பார்த்தால் 2004ஆம் ஆண்டு மதுரை அருகே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஒரு மாணவர் மாடு பிடிக்கிற போது அவர் அந்த மாட்டினால் காயம்பட்டு உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காத காரணத்தினால் அவர் உயிரிழக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த மாணவருடைய தந்தை நீதிமன்றத்தில் இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுக்கிறார். பல்வேறு நிலைகளை அந்த வழக்கு கடந்து கடைசியில் 2007ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டிற்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அப்போது இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வருகிறது. அதன்படி குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளின் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் சிறப்பாக நடைபெற்று வந்தது. ஆனால் அதற்கு பிறகும் கூட இந்த விலங்குகள் பாதுகாப்பு சங்க குழுக்களை சேர்ந்தவர்கள் இங்கு ஜல்லிக்கட்டு முறையாக நடக்கவில்லை அல்லது மாடுகள் துன்புறுத்தப்படுகின்றன என்றெல்லாம் சொல்லி மீண்டும் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் 2009இல் தமிழக அரசு நிறைவேற்றிய அந்த ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டத்தை அது செல்லாது என அறிவித்து ஜல்லிக்கட்டிற்கு மீண்டும் தடை விதிக்கிறது. ஆக 2014ஆம் ஆண்டிலிருந்து ஜல்லிக்கட்டின் மீதான தடை இன்று 3வது ஆண்டாக இந்த ஆண்டும் நீடிக்குமோ என்கிற அச்சம் மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மாடுகள் துன்புறுத்தப்படுகின்றன என்கிற ஒரு விஷயம். இது அடிப்படையிலேயே ஜல்லிக்கட்டை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது முன்னால் சில பேர் இந்த மாட்டிற்கு சாராயம் கொடுப்பது அல்லது மாடுகளை வேகமாக ஓட வைப்பதற்காக துன்புறுத்துவது போன்ற சில சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்றன என்பது உண்மை. ஆனால் 2009இல் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மிக கடுமையான சட்ட விதிகளை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரின் கண்காணிப்பில் தான் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்றெல்லாம் விதிமுறைகளை உருவாக்கிய பிறகு அந்த ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குறைபாடுகள் களையப்பட்டு விட்டன. அப்படி இருக்கிற போது திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு பிறகு வந்த அதிமுக அரசு அந்த குறைபாடுகளை களைவந்த அந்த ஒழுங்குமுறை சட்டத்தை முறையாக அமுல்படுத்தி இருந்தால் மீண்டும் தடை விதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காது. அந்த விஷயத்தில் இன்றைய அதிமுக அரசு தவறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். தவறிவிட்டது மட்டுமல்ல, நீதிமன்றத்திலும் கூட உரிய வாதங்களை வைத்து வாதாடி வெல்வதற்கு பதிலாக ஒரு பலவீனமான நிலையிலேயே இந்த வழக்கை தொடர்ந்து தமிழக அரசு இப்போதைய அதிமுக அரசு நடத்தி கொண்டிருப்பதனால் தொடர்ந்து ஜல்லிக்கட்டிற்கு எதிரான தீர்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதிலே இந்த விலங்குகள் பாதுகாப்பு நலச்சங்கத்தினருடைய இந்த வாதங்கள் என்பது அடிப்படையிலேயே அர்த்தமற்றவை. ஏனென்று கேட்டால் நம்முடைய நாட்டில் உணவுக்காக ஏராளமான உயிரினங்கள் தினமும் கொல்லப்படுகின்றன. கடல்வாழ் உயிரினங்கள் அல்லது கோழிகள், ஆடுகள், மாடுகள் என்றெல்லாம் நிறைய உணவுக்காக கொல்லப்படுகின்றன. ஒரு துன்புறுத்தல் என்று சொன்னால் முதலில் அவர்கள் அதை பற்றி இவர்களால் கேள்வி கேட்க முடியுமா அல்லது அப்படித்தான் தடை செய்ய முடியுமா? இன்னொன்று, ஜல்லிக்கட்டில் நீங்கள் அந்த மேலை நாடுகளில் இருப்பது போல இந்த குத்தீட்டியை வைத்து குத்துவது, மாடுகளை துன்புறுத்துவது போன்ற நடைமுறைகள் எல்லாம் கிடையாது. அது கிட்டத்தட்ட அது ஒரு மாட்டை பிடித்து அதை அணைத்து அதனால்தான் ஏறு தழுவுதல் என்று சொல்வார்கள். ஏறு அடக்குதல் என்று கூட நம்முடைய சங்கமரபில் அதை சொல்வது கிடையாது. அப்படி ஒரு வீர விளையாட்டாக அந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிற போது ஏதோ மாடுகளுக்கு ஒரு பெரிய துன்பம் விளைப்பது போன்ற ஒரு தோற்றம் இங்கு உருவாக்கப்படுகிறது. இது அடிப்படையிலேயே அபத்தமான ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டையே பார்த்திராதவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த விஷயத்தில் மத்தியதர அல்லது மேட்டுக்குடி மக்கள் அவர்களுடைய பார்வை என்பது வேறு, கிராமப்புற மக்களினுடைய அடித்தட்டு மக்களுடைய பார்வை என்பது வேறு. அவர்களால் இந்திய கிராமங்களுடைய உணர்வுகளையோ இந்திய கிராமங்களுடைய பாரம்பரியங்களையோ ஒருபோதும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. இன்னொன்று, ஜல்லிக்கட்டு அது சிறு தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையதாக இருக்கிறது, பாரம்பரியங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இது எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இது போன்ற தடைகளை இவர்கள் விதிப்பது என்பது ஒரு மாநில மக்களின் மீது அவர்களுடைய உணர்வுகளின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய உள்நாட்டு காளை இனங்கள் அவை பெருமளவுக்கு அருகி வருகின்றன. நாட்டு பசு இனங்கள், காளை இனங்கள் எல்லாம் பெரும் அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றன. வட இந்தியாவில் கிட்டத்தட்ட அந்த காளை இனங்கள் எல்லாமே ஒழிக்கப்பட்டு விட்டன. மாறாக நீங்கள் இந்த ஜெர்சி மாடுகள் போன்ற இறக்குமதி செய்யப்பட்ட மாடுகள், அவற்றிற்கான பெரும் தீவனங்கள், இதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய வர்த்தகமாக இருக்கிறது. மாறாக நீங்கள் நாட்டு மாடுகளை பராமரிப்பதற்கு உங்களுக்கு அதிக செலவு கிடையாது. அதோடு அவை உங்களில் ஒருவராக அது தானாக போய் மேய்ந்து விட்டு வீட்டிற்கு வந்துவிடும்.
ஆனால் நீங்கள் ஜெர்சி பசுக்களை வைத்து பாதுகாப்பது என்பது மிகவும் செலவழிக்கக்கூடிய ஒன்று. அவற்றிற்கான தானியங்களை அவற்றுக்கான அந்த இறையை வாங்குவது என்பது, அந்த மாட்டுத் தீவனங்களை வாங்குவது என்பது மிகவும் செலவு பிடிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நாட்டு பசுக்கள் என்பது அப்படி அல்ல. அவற்றிற்கு நாம் இந்த விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உபரி பொருள்கள், வைக்கோல் போன்றவையே அதற்கு போதுமானது. அதே போல் காடுகளிலும் கரைகளிலும் இருக்கக்கூடிய புல்வெளிகளில் மேய்ந்து விட்டு அவை வந்துவிடும். அப்படி இருக்கிற போது இந்த காளை இனங்கள் என்பது இன்றைக்கு பெரும் அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாட்டு இனங்கள், காளை இனங்கள், அந்த இனங்களை பாதுகாப்பதற்கு ஜல்லிக்கட்டு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டை மக்கள் அவர்கள் வெறுமனே ஒரு விளையாட்டாக மட்டுமல்ல, அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை மிகப்பெரிய அளவிற்கு பாதுகாக்கிறார்கள். அவற்றை தெய்வத்தினுடைய ஒரு அம்சமாக பார்க்கிறார்கள். அதோடு அவற்றை இனவிருத்திக்காக பயன்படுத்துகிறார்கள். இப்படி இருக்கிற போது ஒரு பாரம்பரியமான பால் உற்பத்தி முறை சார்ந்த அல்லது பாரம்பரியமான ஒரு காளை இனங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயத்தை அந்த ஒரு தொடர்ச்சியை துண்டிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இப்பொழுது ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தடை என்பது. ஏனென்றால் ஜல்லிக்கட்டு விளையாட்டு இல்லை என்று சொன்னால் இந்த காளைகளை யாரும் பராமரிப்பதற்கு முன்வர மாட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவை கைவிடப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காலப்போக்கில் இந்த காளை இனங்கள் முற்றாக அழிந்து போய்விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவில் அப்படி பல்வேறு விதமான பாரம்பரியமான பசு இனங்கள், காளை இனங்கள் அழிந்து போய்விட்டன என்ற வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிற போது இது நம்முடைய பாரம்பரிய உற்பத்தி முறைக்கு எதிராக அல்லது பாரம்பரிய விலங்குகளுக்கு எதிரான உண்மையான தாக்குதல் என்பது இந்த ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைதான். ஆகவே இந்த விஷயத்தில் உண்மையில் ஒரு கார்ப்பரேட் நலன்களுக்காக அல்லது மேற்கு நாடுகளினுடைய நலன்களுக்காக இந்த விஷயம் மேற்கொள்ளப்படுகிறதே தவிர மாடுகளின் மீதான கருணை அல்ல என்பதை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். ஜல்லிக்கட்டின் மீதான உரிமை விட்டுக் கொடுக்கப்பட முடியாது என்பதை ஆழமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கான போராட்டம் மிக கடுமையாக தொடர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்களின் செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வானிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நாட்டுப்புற பாடகர் திரு அரவிந்த பாரதி. ஒரு நாட்டுப்புற பாடகரா, நாட்டுப்புற கலை அப்படிங்கிறது என்ன, இதில் எவ்வளோ வகைகள் இருக்கு, ஒரு பாடகரா இவர் உருவான விதம் அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு நாட்டுப்புற கலைஞரா, பாடகரா, முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். வணக்கம். நாட்டுப்புற பாடகர் அப்படின்னு சொல்லும்போது நாட்டுப்புற கலை நம்மளோட தொன்று தொட்டு இருந்த ஒரு விஷயம். மக்கள் அந்த நாளில் சாதாரண வேலை செய்யும் போதும் ஒரு ஒரு துயரம், சோகம், சந்தோஷம் எல்லாத்துக்குமே ஒரு பாடலோடையே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கலையை பொறுத்த வரைக்கும் இதில் எவ்வளோ வகைப்படுது, நீங்கள் ஒரு பாடகராக எப்போ மாறினீங்க, இன்னைக்கு மக்கள் மத்தியில் இது எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்கு, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நாட்டுப்புற கலை அப்படிங்கிறது என்ன சார்? உலகம் தோன்றியதிலிருந்து அறிஞர்கள், புலவர்கள் இவர்களாம் எழுதுவதற்கு முன்னால் மக்கள் அவர்களுடைய வேலை செய்யும் பொழுது வேலையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், வேலைகள் எப்படி செய்வது, இதை இனம் புரியாத நேரத்தில் அவர்களாகவே எழுத படிக்க தெரியாத மக்கள் அவர்களாகவே மனதுக்குள் சொற்கள் அமைத்து அவர்கள் வரக்கூடிய மெட்டுகள் அமைத்து பாடுவதுதான் நாட்டுப்புற பாடல். இது யார் பாடினாங்க, என்ன பண்ணுவாங்க, இதுக்கு வரலாறு சொல்ல முடியாது. தொன்று தொட்டு ஒவ்வொரு இடமா மாறி மாறி வரும், ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி வரும். அப்போ அந்தந்த நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் பலவிதம் மக்கள் இருக்காங்க, பலவிதமான ஒரே மொழியாக என்றாலும் அந்தந்த மொழிகளை பேசக்கூடிய உச்சரிப்புகள் தனித்தனியாக இருக்கும். ஆக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் இருக்குது. அப்போ அந்த நாட்டுகள் தொழில்வளம் சார்ந்து மக்களே, ஆண்களும் பெண்களும் பாடக்கூடிய பாடல்கள் தான். அவர்களை எப்போ எந்த நேரத்தில் எப்படி பாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் பாடுவாங்க. ஆனால் அதில் நாம் குறை காண்பதோ நம்மளுடைய அறிவு சார்ந்த விதத்தை காண்பதோ அதுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அதில் உண்மை இருக்கும், நல்லது இருக்கும், வாழ்க்கையை வளம் பெற செய்யக்கூடிய தைரியம் இருக்கும் அந்த பாட்டில். இப்போ நாட்டுப்புற கலை பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது இதில் எவ்வளோ வகைகள் இருக்குது சார்? நாட்டுப்புற பல வகைகள் இருக்குது. இன்றும் அது வகைகள் விருந்து கொண்டு தான் இருக்குது. அதில் முதல்ல சொல்லும்போது உழைப்பிக்கற்ற பாடல்கள், விவசாயம் செய்யும்பொழுது பாடல்கள், விவசாயம் முடித்த பிறகு
ஒன்று கூடி இருக்கும் பொழுது ஆண் பெண்கள் இணைந்து பாடக்கூடிய பாடல்கள், ஜோடி பாடல்கள், அப்படி பாடல்கள் இருக்குது. அது முடித்த பிறகு அந்த ஒவ்வொரு குடும்பத்துடைய சேர்ந்து பாடக்கூடிய பாடல், குடும்பத்தோடும் இல்லாமல் சிறுவர்களோடு விளையாடும்போது பாடல்கள், இப்படி நிறைய பாடல்கள் இருக்குது. அதை விடாமல் வாழ்க்கையில் ஒன்றிய விழாக்களில் கரகாட்டம், மயிலாட்டம், அது சார்ந்த பாடல். அப்போ கும்மி அடிக்கும்போது பெண்களுக்கான வகையில் போது கும்மி பாடல்கள். அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கு வரை பாடல்கள் தான். அப்போ பிறப்புக்கு ஒரு பாடல் என்றால் இறப்புக்கு ஒரு பாடல். ஆக இந்த இடைப்பட்ட எல்லா நேரத்திலும் பாடல் வகைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை நாம் எடுத்து சொல்லலாம். கண்டிப்பாக சார். நீங்கள் ஒரு நாட்டுப்புற கலைஞராக, ஒரு பாடகராக எப்படி மாறினீங்க? நான் சிறு வயதில் பள்ளியில் படிக்கும் பொழுது பலவித இசைத்தட்டிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டே இருந்து அதன் மூலம் இசை ஆர்வம் வந்தது. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா பாடுவாங்க. அந்த களை எடுக்கும்போது எங்கள் அம்மா எழுத படிக்க தெரியாட்டினாலும் அவங்க 13 வயசுலேயே எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ களை எடுக்கும்போது அந்த முதலாளியுடைய கொடுமைகள், முதலாளி எப்படி செய்வார், அதெல்லாம் எதிர்த்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெண்கள்லாம் சேர்ந்து களை எடுக்கும்போது ஒரு நிகழ்வு கூட சொன்னாங்க. களை எடுக்கும்போது வெறும் ஒரு பயிர் வளர்க்கும் போது கோரை மட்டும் இருக்குங்க. அவங்க அவர் தினம்தோறும் அந்த முதலாளி தொல்லைப்படுவதால் இவரை எப்படியாவது கீழே விழுக வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த கோரையை எடுத்து மண்ணில் புதைத்து விட்டு, ஒரு கோரையை மட்டும் புதைத்து வைத்துவிட்டு மற்றது பூரா களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். நீங்கள் என்ன இதெல்லாம் கோரையை விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக பிடிங்கும் பொழுது தன்னால் போய் விழுந்தார். அப்போ அதை சிரித்தார்கள். சிரித்த பிறகு அவர் கோபமாக போய்விட்டார். இப்படி அதிலிருந்து தான் அவர்கள் பல பாடல்கள் எழுதினாங்க. அதில் பாடல்கள் எழுதும்போது அந்த பாடலை கேட்டு நானும் ஒரு இசை வடிவத்துக்கு வந்தேன். ஆனால் பல பாடல்கள் எழுதக்கூடியது, அந்த பாடல்களை உருமாற்றுவது, இப்படி பல வேலைகளை செய்துட்டு வரேன். இதன் மூலம் ஆர்வம் வந்தது. உங்களோட பாடல் ஒரு பாடல் பாடுங்க. இப்போ அது இயற்கையோடு ஒன்று பாடல், அது எல்லோரும் சேர்ந்த பாடல். அதிலிருந்து உருமாறி ஒரு பாடல். மலையருவி மலையருவி சிறு உருவி குளிக்குதாக, மலை நாட்டு ராணி போல பூக்கள் எல்லாம் சிரிக்குது. மலையருவி மலையருவி சிறு உருவி குளிக்குதாக, மலை நாட்டு ராணி போல பூக்கள் எல்லாம் சிரிக்குது. தலையாட்டி தலையாட்டி தாழை மடல் விரிக்குது. தவழ்ந்தோடும் மேகமெல்லாம் எங்கேயோ போகுது. மலையருவி மலையருவி சிறுகுருவி குளிக்குதாக, மலை நாட்டு ராணி போல பூக்கள் எல்லாம் சிரிக்குது. ஏலோ 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 தந்தானத்தான நன்னா தானா தந்தானத்தான நன்னா தானா தனநன்னான தனநன்னான தனன்னா தனநன்னான தனநன்னான தனன்னா. ஜில்லென்ற காற்று வந்து என்னை தீண்டுதே, புதிதாய் எண்ணங்கள் கோடி வந்து கூடு கட்டுதே. லலலா பனிக்காற்று காதில் வந்து செய்தி சொல்லுதே. எங்கும் பறந்தோடும் பறவையெல்லாம் கீதம் பாடுதே. இளம் மாலை செவ்வானம் ஆடை மாற்றுதே. மயின்மேகம் கண்டாலே நடனமாடுதே. கண் காணும் காட்சியெல்லாம் கவிதையே, தினம் எழில் ஆட்சி செய்யும் புதுமையே. இது புதுவித இளமையின் இளமையின் நினைவே. மலையருவி மலையருவி சிறு உருவி குளிக்குதாக, மலை நாட்டு ராணி போல பூக்கள் எல்லாம் சிரிக்குது. ஏலோ 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 தந்தானத்தான நன்னா தானா தந்தானத்தான நன்னா தானா. நல்லா இருந்துச்சு சார். இதை நீங்களே எழுதிய பாடிய பாடலுங்களா?
ஆமாம், எங்கள் அம்மாவுடைய அந்த பாடல் ஒரு பாடல் பாடினாங்க. கண்ணகி கோவலன் நாடகம் நடிக்கும்போது அதில் ஒரு பாடம், கண்ணகியை விட்டுட்டு கோவலன் மதுரைக்கு செல்லும்போது, நான் வந்தால் மகிழ்ச்சி, வரவலை என்றால் இந்தந்த பொருள்லாம் அழிந்துவிடும் அப்படின்னு ஒரு லைன் சொன்னாங்க. மாங்க அழுகி விடும், மல்லிகைப்பூ வாடிவிடும், தேங்க அழுகி விடும், திருவிழுக்கு அணைஞ்சு விடும் அப்படின்னு பாடுவாங்க. இது நிறைய நாட்டுப்புற இந்த சினிமா பாடல்லாம் இப்போ வந்திருக்கு இந்த இதிலிருந்து. இப்போ அதிலிருந்து அவங்களை கேட்க எனக்குள் உருவானது தான் இப்படி பாடல்கள் நான் எழுத ஆரம்பித்தது. அவங்களுடைய ஒரு இதிலேருந்து நானும் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க எழுத மாட்டாங்க, நான் எழுதி பாடக்கூடிய சூழ்நிலைகள். கண்டிப்பாக சார். நம்ம முதல்ல பேசும்போதே சொன்னீங்க, நாட்டுப்புற பாடல்கள் வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு மனிதன் இறக்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே பாடல்கள் தான். பொதுவாக இது எப்படி இயல்பாகவே அவங்கெல்லாம் பாடிட்டு இருந்தாங்களா, இல்லை எப்படி சார்? இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்கும் போதும் பாடுறாங்க, வேலை செய்யும் போதும் பாடுறாங்க, அப்படின்னும் போது அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி உடனே அவங்களால உருவாக்கிக்க முடியுது? இது வந்து அவங்களுடைய மன எழுச்சி எப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பாடல், தனுஷ்கோடி புயல் 1964 நடந்தது. அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது உடனே வெட்டு கொடுத்து அடுத்து கரகாட்டத்தில் ஆடுறாங்க. 1964 தனுஷ்கோடி புயலை பாரு, அதனாலே மக்களுக்கு துயரந்தானே. 1964 தனுஷ்கோடி புயலை பாரு, அதனாலே மக்களுக்கு துயரந்தானே. நடு சமத்திலே மக்களெல்லாம் தூங்கையிலே வந்தது அந்த கொடுமையிலும் கொடுமைதாங்க. அடுத்து எதுக்கு வந்துச்சுன்னு வரிகள் போடுறாங்க. ஒத்த போன ஒசக்கத்துக்கு சிரி பந்த அலையெல்லாம் வீடு எல்லாம் இடித்ததுங்க, மரம் செடி கடைகளெல்லாம் நொறுக்கியதுங்க. ஒத்த போன ஒசக்கத்துக்கு சிரி வந்த அலையெல்லாம் வீட்டையெல்லாம் இடித்ததுங்க, மரம் செடி கடைகளையே அழித்ததுங்க. காலையில் பார்த்தாக்கா கொத்து கொத்தா பிணங்கள் எல்லாம் காக்கா குருவி தின்னதுங்க, அதை கண்டவர் மனம் வருந்தியதுங்க, அதை கண்டவர் மனம் நொந்ததுங்க. தன்னானே தானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னா நன்னே நன்னே நன்னானே தானா நானே தன்னா நன்னே நன்னா நன்னானே. அடுத்து அதில் வரும்போது ஜெமினி சாவித்திரி, புள்ளவரம் கேட்பதற்கு ஜெமினி சாவித்திரி தனுஷ்கோடி வந்தாங்களே, அவர்களும் தனுஷ்கோடி வந்தாங்களே. அந்த இரவு அவங்க ராமேஸ்வரம் சென்றதனால் தப்பி பிழைத்தாங்களே, அவர்கள் தப்பி பிழைத்தாங்களே. தானான நானே நன்னே தன்னே நன்னே 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 தன்னா நன்னே நன்னா நன்னானே தானா நானே தன்னா நன்னே நன்னா நன்னானே. இதை பார்த்த ஊர் மக்கள் உலகமெல்லாம் நிவாரணம் கொடுத்தது. இதை கண்ட மக்கள் எல்லோரும் நிவாரண தொகையாக எல்லோருமே கொடுத்து வந்தாங்க. இதை கண்ட மக்கள் எல்லோருமே நிவாரண தொகையாக எல்லோருமே கொடுத்து வந்தாங்க. ஊர் மக்கள் எல்லோருமே கொடுத்து வந்தாங்க. மக்கள் திலகம் புரட்சி நடிகர் அன்று 1,00,000 ரூபாயும் கொடுத்தாதுன்னு சொல்லாங்களே. நாட்டுப்புற பாடலிலே வரலாறுங்க, இது நாட்டுப்புற பாடலிலே வரலாறுங்க. இப்படி அந்த புயல் வந்த சமயத்தில் அந்த ஊர் எப்படி சின்னபணமாக்கப்பட்டது, மக்கள்லாம் எப்படி பணமாக கிடந்தாங்க, அதை கண்ட மக்கள் எப்படி கண்ணீர் வடித்தாங்க. அன்று அந்த நேரத்தில் வந்த நடிகர்கள் ஜெமினியும் சாவித்திரியும் எப்படி அந்த இரவு அங்கே இருந்திருந்தால் அவர்களும் அதுக்கு பலியாக இருப்பாங்க. உடனே அவங்க ராமேஸ்வரம் வந்துட்டாங்கன்னு தகவல். அதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் நிவாரணம் கொடுக்குறாங்க. அதில் தான் எம்ஜிஆர் அவர்கள் 1,00,000 கொடுத்தாருன்னு நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டேன். அது பெரிய தொகை. இதையெல்லாம் சேகரித்து எழுதி பாட முடியாது. அவர்களை மன எழுத்தில் 64 முதல் நடந்து மறுநாளே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாட்டுப்புற கலை, நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஒரு வலுவானது. மன எழுதுகோள் இல்லாமல், எந்த பேப்பரும் இல்லாமல், தன் மனதில் வந்தாலே அந்த நிமிஷமே பாடக்கூடியதான் நாட்டுப்புற பாடல். அது நேற்றும் இன்றும் என்றும் நிலைத்து நிற்கும், வரலாறு சொல்லும்.
இதற்கான ஒரு தனித்துவம் அடையாளம் அப்படின்றது ஒரு சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். இப்போ ஒரு திருவிழா இல்லை ஒரு ஊரில் ஒரு மக்கள் கூடுற ஒரு நிகழ்வு அப்படின்னு வரும்போது இந்த நாட்டுப்புற கலைகள் இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஒரு திருவிழா அப்படின்னு வரும்போது எப்படி தயாராகிறாங்க? திருவிழாம்பொழுது அந்த ஊருடைய வழக்கப்படி, அந்த ஊருடைய கோயில், அது எந்த கோயிலோ அந்த கோயில் வழக்கப்படி காப்பு கட்டுதல், அதுக்கு பிறகு அந்த 8 நாளோ 7 நாளோ அவங்களுக்கு ஒரு நாட்கள் குறிக்கிறாங்க. அந்த 8 நாளுக்குள் கடைசி திருவிழா அன்னைக்கு என்ன செய்யணும் என்பது ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு நாளும் 8 நாளுக்குமே பல நாடகங்களோ கூத்துக்களோ நடத்துவாங்க. இல்லை 8 நாளுகளும் போக கடைசி நாள் பெரிய கூத்தாகவும் நடத்தலாம். அது அந்தந்த ஊர் மக்களுடைய வழக்கப்படி. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கூத்துகள் இருக்குது. கரகாட்டம் ஒரு விதமான ஏரியாவில் நடத்துவாங்க. கூத்து என்பது ஒரு ஏரியாவில் நடக்குது. நாடகங்கள் என்பது இரவு முழுவதும் நாடகம் நடக்கும். இப்படி அவர்களுடைய பண்பாட்டு கலை வடிவமாக ஒவ்வொரு ஏரியாவில் முறைப்படி செய்வாங்க. இப்போ கரகாட்டம்னா தென் மாவட்டங்கள், கூத்து என்பது வட மாவட்டம். ஆக அந்த கரகாட்டத்தில் எத்தனை வகை இருக்குது, காவடி ஆற்றல் எத்தனை இருக்குது, அந்த ஒவ்வொரு கோயிலுடைய சிறப்பை பொறுத்து இந்த கலை வடிவங்கள் வரும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோன்னா நீங்களே சொன்னீங்க ஊருக்கு தகுந்தபடியாக வேறு வேறு வடிவங்களில் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இப்போ ஒரு பொதுவாக ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் போன டைம்லேயே இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு நிகழ்வுக்கு தயாராகிற விதம், அந்த ப்ரிப்பரேட்டரி, அந்த ஆரம்ப காலகட்டத்து பணிகள், அந்த நடக்கிற சம்பவங்களை தான் நீங்கள் பாடல்களாக எடுக்கிறீங்கன்னும் போது எப்படி நீங்கள் தயார்படுத்துறீங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த ஊரில் என்னென்ன வழக்கங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஊருடைய சுற்றுச்சூழல்கள் அதுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறேன்னு, அந்த மக்களுடைய வழக்கங்களை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ஊர்களுக்கு என்ன தேவை அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த ஊருக்கு இது தேவையான இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஊர்களுக்கு நம்ம என்ன தேவையோ அதனுடைய பாடலாக கொடுக்கலாம். அந்த ஊர்களுக்கு நம்ம என்ன அம்சமான ஒரு நாட்டியங்கள் இருக்கோ அதை நம்ம கொடுக்கலாம். சிலம்பாட்டத்தோட கரகாட்டத்தோட இன்னும் பல அங்கே இருக்கிற செயல்பாடுகள் பொறுத்து சிறுவர்களுக்கும் ஆண்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள். கும்மி அடித்தாலும் அதுக்கு தகுந்தபடி கொடுத்துக்கலாம். இப்படி பல விதமான சிறப்புகள் அதில் இருக்குது. நம்ம தயார்படுத்துறது நம்ம அந்த ஊருடைய சூழலை தெரிஞ்சு தயார்படுத்திக்கிடுவோம். இப்போது நாட்டுப்புற கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது சார்? இப்போ பலதரப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்த பிறகு அதனுடைய சிதைவு நம்ம கண்முள் தெரியுது. பல விதமான அதை மீறிய பல வடிவங்கள் வந்ததுனால திரைப்படங்கள் மற்றவருடைய தொலைக்காட்சி இதனுடைய வர வர கொஞ்சம் அவங்களுடைய செயல்பாடும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் குறைந்த வண்ணமாக தான் இருக்குது. முன்போல் அதிகமான ஒரு செயல்பாடுகள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதை நிலைநிறுத்திக்கிட்டு தான் வர்றாங்க. இப்போவும் அதை பண்பாட்டோடு வளர்க்கக்கூடிய ஊர்களும் மக்களும் இருக்காங்க. ஆக அது சீக்கிரமாக அதை நம்ம எடுத்து கீழே போட முடியாது. அது அந்த பண்பாடு எப்பவுமே இருக்கும். எத்தனைப்பட்ட ஒரு தொழில்நுட்பங்கள் வந்தாலும் இந்த நாட்டுப்புற கலைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் தற்சமயம் கொஞ்சம் அதை குறைவாக நம்ம கருதலாம். அப்போ அதுக்கு சொல்லும்பொழுது அவங்க ஒவ்வொரு ஊரில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் முன்னில் கேட்டதுக்கு போகும்போது அந்த ஊரில் என்ன சிறப்புகள் என்ன, திடீர்னு ஒரு பெண்ணின் செயல்பாடுகள், ஊரில் சண்டை உறவுகள் வந்தாலும் அதுக்கு ஒரு பாடல்களும் தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்காங்க. அது நீங்கள் கேள்வி கேட்டது போல் இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் என்பது கொஞ்சம் குறைவு தான். அதை நான் சொன்னது போல் அதை முழுமையாக நம்ம நீக்க முடியாது. அந்த வாழ்வாதாரங்களை நீக்க முடியாது, நிலைத்து நிற்கும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பணிகள் அப்படின்னா மக்கள் மத்தியில் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுறதுக்கான பணிகளை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நாட்டுப்புற கலைகளை பற்றி மக்கள்கிட்ட எந்த மாதிரியான வழிகள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க? நம்ம இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு முறையில் நம்ம கொண்டு போகிறோம். பழைய விவசாயங்கள்லாம் இப்போ இல்லை. ஆனால் இப்போ நடைமுறையாக நவீன விவசாயம் மூலம் நம்மளுக்கு மக்களுக்கு என்னென்ன தொல்லைகள் வருது எல்லாருக்கும் தெரிஞ்சாது மீண்டும் பின்னோக்கி செல்வதற்கு மக்கள் மனங்கள் மாறினால் நலம் பெறலாம். இல்லைன்னா மீண்டும் பின்னோக்கி அந்த பழைய காலத்து முறைக்கு போகிறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் பழக்கம் வந்த பிறகு மீண்டும் போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் காலம் ஏற்படுகிறது. ஆனால் இருந்தாலும் இயற்கை சார்ந்த விவசாயம் தான் மனிதன் இயற்கையோடு இருக்க முடியும். அதுக்கு நம்ம சொல்லும் பொழுது இந்த பல அமுத கரைசல், இப்போ நம்ம
இயற்கை விவசாயங்கள் சார்ந்த அதில் ஒரு முறை இருக்கிறது. இப்போ பயிருக்கு நம்ம அமுத கரைசல் ஒன்று இருக்குது, அதை தெளித்தா எப்படி பயிர் வரும். பயிருக்கு தெளிச்சாலே அமுத கரைசல் பச்சை பசேலின்னு வளருமே என்ன கூரைச்சல். பயிருக்கு தெளிச்சாலே அமுத கரைசல் பச்சை பசேலின்னு வளருமே என்ன கூரைச்சல். இன்றே தெளிச்சு பாருங்க விளைச்சலை நல்லா பாருங்க, இன்றே தெளிச்சு பாருங்க விளைச்சலை நல்லா பாருங்க. இப்படி அந்த அமுத கரைசலை சொல்லும்போது நம்ம எப்படி செய்முறைகள் சொல்லும்போது இது பாடலோடு சொல்லும்போது அவங்களுக்கு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை கேட்க அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனம் வரும். அந்த அமுத கரைசல் தெளிக்கும் போது பயிர்கள் எப்படி வளரும், எப்படி பூச்சிகள் ஓடும் என்பதை பற்றி தான் இந்த அமுத கரைசல். அது பாட்டின் மூலம் சொல்லி வரோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விதத்தில் விழிப்புணர்வு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இருளர் சமுதாயத்தை பற்றி சொல்லுங்கள். இருளர்கள் இப்போ நாட்டுப்புறம் போல் அவங்க ஆரம்ப காலத்தில் காடுகளில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வழிமுறைகள், ஒரு செயல் திட்டங்கள், பாடல்கள்லாம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் அவங்க காட்டுக்குள் இருக்கும் பொழுது அவங்களுடைய பாடல்கள் அப்படி எண்ணங்கள் பலதெல்லாம் இருந்து நான் அவங்களோட கொஞ்சம் பயணம் செஞ்சுருக்கிறேன். அதில் அவங்களுடைய பாடல்கள் குழு பாடலை பாடும்போது ஒரு சில பாடல் பாடுவாங்க. பூவே பூவந்தம்மா மல்லி பூவந்தம்மா மல்லி கட்டி நானும் மாலைய போடலம்மா. பூவே பூவந்தம்மா மல்லி பூவந்தம்மா அந்த மல்லியே மாலைய கட்டி சாமிக்கு போடலம்மா. இப்படி பாடல்கள்லாம் அவங்க பாடியிருக்காங்க. இந்த பாடல்களும் திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு, அப்படியே மாதிரி வந்திருக்கு. இப்படி அவங்களுடைய பாடல்கள்லாம் எழுத படிக்காத மக்கள் தான். அதுக்கு பிறகு அவருக்கு குழந்தைகள் அவங்களுடைய சந்ததியினர் இப்போ படித்து வந்த பிறகு அவங்க பாடுறதுக்கு துணிச்சலாக வர்றாங்க. இன்னமும் கிராமப்புறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டுப்புற கலைகள் தனியாக கலைன்னு இல்லாமல் அவங்களோட வாழ்வியல்லையே ஒன்றி போன ஒரு விஷயமாகவும் இருக்கிறத பார்க்குறோம்ல. அந்த மாதிரி கிராமங்களில் நடந்த நிகழ்வுகள் பற்றி சொல்லுங்கள். இப்போ கிராமங்களில் ஆண் பெண் எல்லோருமே வேலை செய்வாங்க. ஆக அங்கே சின்ன சந்தோஷம் இருக்கும், சந்தோஷமின்மையும் இருக்கும். அவங்கள கணவன் மனைவிக்குள்ளே சில தகராறுகள்லாம் வரும், அது பிறகு கூடிக்கிடுவாங்க. அப்படி ஒரு நிகழ்வுகளில் தான் ஒரு பாடல் கணவன் மணி தகராறு ஏற்பட்டோன்னு அந்த மனைவி அவசரப்பட்டு ஓடியாந்து அங்குள்ள நச்சு விதைகளை அரைச்சி சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு ஐயோ சாப்பிட்டோமே, மீண்டும் நம்ம உயிர் பெறணும், நம்ம பிள்ளையை பார்க்கணும், நம்ம சொந்தக்காரரை பார்க்கணும்னு ஆர்வம் வருது. அவசரப்பட்டு சாப்பிட்டாங்க, சாக போகிறாங்க. அந்த இடத்துல மீண்டும் நான் பிழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வர நினைக்கிறாங்க. அப்போ அவங்க முடியலை, இருந்தாலுமே எல்லாரையும் கூப்பிடுங்க, கடைசியில் நான் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி அங்கே பாடுவாங்க. பெண்கள் பாடக்கூடிய பாட்டு. தன்னே தானே 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 தன்னே தானே 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 வீட்டில் தான் சண்டையாகி தனத்தனே அவர் ரோட்டு பூரம் ஓடி வந்தா தனத்தனே ரோட்டு பூரம் ஓடி வந்து தன்னே அவர் ஆளிக்கோட்டை அல்ல வந்தா தன்னே வீட்டில் தான் சண்டையாகி தன்னே அவர் ரோட்டு பூரம் ஓடி வந்தா தன்னே ரோட்டு பூரம் ஓடி வந்து தன்னே அவர் ஆளிக்கோட்டை அள்ளி வந்தா தன்னே 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 தானே தானே ராளிக்கோட்டை அரைச்சி நல்ல தன்னே
பாவி மக அரைச்சி நல்ல குடிச்சு புட்டா தன்னே அரைச்சி நல்ல குடிச்சு புட்டு தன்னே அவ சாக போது எல்லோரையும் கூப்பிடுறாளே தன்னே தானே தன்னே தானே தன்னே ஏன் மாமியாலே கூப்பிடுங்க தன்னே. அப்போ மாமியால கூப்பிட சொல்கிறது அந்த அம்மா, என் மாமியாலே கூப்பிடுங்க தன்னே ஏன் மக்க செதி சொல்ல வேணும் தன்னே ஏன் மாமனாரே கூப்பிடுங்க தன்னே நான் நல்ல செய்தி சொல்ல வேணும் தன்னே தன்னே தானே தன்னே தானே தன்னே என் குழந்தையாலே கூப்பிடுங்க தன்னே நான் உள்ள செய்தி சொல்ல வேணும் தன்னே. அப்புறம் பிள்ளைகளை கூப்பிட சொல்லுது அம்மா, என் மக்களை தான் கூப்பிடுங்க தன்னே நான் புத்திமதி சொல்ல வேணும் தன்னே தானே தன்னே. கடைசியில் கணவனே ஏன் கொண்டவனே கூப்பிடுங்க தன்னே நான் உத்த செதி சொல்ல வேணும் தன்னே. இப்படின்னு ஒரு சாகும்போது நான் பிழைச்சிக்கிறேன்னு விரும்புது முடியலை, இப்போ எல்லாரையாச்சும் கூப்பிடுங்க நான் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிற போல் எல்லோரும் பாடுவாங்க. இது எங்களுடைய அண்ணன் மனைவி பூரண பாடும்போது நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், அதைத்தான் நான் பாடுறேன். ஆனால் என்னுடைய குரல் இனிமையாக இருக்குது, ஆனால் அவர்கள் கூட கிராமத்து குரலாக இருக்குது. இது ரொம்ப கவர்ச்சி ரொம்ப இதாக இருக்கக்கூடிய பாட்டு. இந்த பாடல் அந்த ஊர் வட்டாரங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இது ஒன்று பாட்டாதே பாடுவாங்க. எதுக்கடுத்து எல்லா சம்பவங்களும் ஒரு பாடல் பாடுவாங்க. ஒரு நாட்டுப்புற பாடகராக நாட்டுப்புற கலை அப்படிங்கிறது என்ன, எப்படி தொன்று தொட்டு இந்த பாடல்கள்லாம் அந்த காலகட்டத்திலேயே உருவானது, நம்ம செய்கிற வேலையவே மையமாக வச்சு ஒவ்வொருத்தங்களும் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எப்படி பாடிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஒரு பாடகராக எப்போ மாறினீங்க, உங்களோட பாடல்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் இன்றைக்கி முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. வரலாற்று சான்றுகள், இலக்கிய தேடல்கள், இவற்றில் இருந்து நாம் கற்றும் கற்றிடாத பல அரிய தகவல்களை நமக்கு சிறப்பு தொகுப்பாக நாளுக்கு நாள் வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சிறுகதைகள் மனித மனங்களை பண்படுத்தக்கூடியவை. எல்லா இலக்கியத்தினுடைய அடிப்படை நோக்கமும் அதுதான். அதிலும் இந்த கவிதைகளும் சிறுகதைகளும் சின்ன சின்னவையாக இருப்பதால் படிப்பதற்கு எளிதாகவும் சட்டென்று நெஞ்சில் பதிகிற இயல்புடையனவாகவும் இருக்கின்றன. தடம் என்கிற இலக்கிய மாத இதழில் ஆதிரன் எழுதியிருக்கிற ஒரு கதை அப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கிறது. ஆசிர் அதாவது ஜேக்கப் ஆசிர் என்பது அந்த பாத்திரத்தினுடைய முழு பெயர். ஆசிரின் நாயும் காஷ்மீர் குருவிகளின் பாடலும் என்று ஒரு நீண்ட தலைப்பை கொண்ட சிறுகதையாக அது அமைந்திருக்கிறது. அந்த கதையும் அதனுடைய எழுத்தும் அதில் இருக்கிற அழகை போலவே அந்த கதைக்கு பிரேம் டாவின்சி ஓவியர் வரைந்திருக்கிற அந்த ஓவியங்களும் உயிர் ஊட்டுகின்றன என்று சொல்ல வேண்டும். ஒரு மனித நேயம் என்பதையும் தாண்டி உயிர் நேயம் என்பதுதான் அந்த கதையின் நோக்கம். ஆனால் அந்த கதை தொடங்குவதோ அன்று காலையில் எழுந்தபோது ஜேக்கப் டாலியை கொல்வதற்கான முழு மனநிலையை பெற்றிருந்தார் என்று தொடங்குகிறது. அன்பையும் உயிர்களின் மீதான நேயத்தையும் பற்றி சொல்லுகிற ஒரு சிறுகதை தொடங்குகிற போதே கொலையிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் அதுவும் கருணை கொலைதான் என்பதை நாம் கதை படிக்கிற போது புரிந்து கொள்வோம். அன்பின் காரணமாக சிலர் வேளைகளில் கொலையும் செய்துவிடலாம் என்று தோன்றுகிறது. உடல் நலமில்லாமல் துயரப்படுகிறவர்களை பார்த்து கருணை கொலை செய்ய அனுமதி வேண்டும் என்று கேட்பது போல இந்த தன் கூடவே இருக்கிற அந்த நாய், அதுதான் அந்த டாலி, அந்த நாயை கொல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு மனிதனுக்கு எழும்போது அந்த மனநிலையில் ஏற்படுகிற துயரத்தை சொல்லுகிற கதை இந்த கதை. டாலி என்பது ஒரு கருப்பு நாய். 10 ஆண்டுகளுக்கு முன்னால்
ஜேக்கப்பும் அவருடைய மனைவி ஃபிலோமினாவும் காஷ்மீரத்தில் வசிக்கிற அவர்கள் அந்த நாய்க்குட்டியை, அதுவும் உள்ளங்கையில் எடுத்து வைத்துக்கொள்கிற அளவுக்கு சின்னதாக இருந்தபோது அந்த நாய்க்குட்டியை பார்க்கிறார்கள். குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறது. கருப்பு என்றால் எப்படிப்பட்ட கருப்பு, அதை அந்த அந்த சிறுகதை ஆசிரியர் ஆதிரன் ஒரு இலக்கிய நயத்தோடு சொல்லுகிறார். இருளின் ஒரு சுளை போல என்கிறார். அந்த படிமம் மிக வேறுபட்டதாக இருக்கிறது. உவமை என்பதையெல்லாம் தாண்டி ஒரு படிமம் என்றால் ஒன்றை அப்படியே காட்சிப்படுத்துவது. நமக்கு சாத்துக்குடி ஆரஞ்சு சுடை என்று தான் நாம் சொல்லி, பலாச்சுடை என்று தான் நாம் சொல்லியிருக்கிறோம். இருளின் ஒரு சுடை, இருள் என்பதே ஒரு மிகப்பெரிய பழம் என்றால் இருளினுடைய ஒரு சுடை போல அந்த டாலி நாய்க்குட்டி இருந்தது. அப்படி ஒரு கருப்பு, கருப்பென்றால் எந்த விதமான சமரசமும் இல்லாத கருப்பு. அந்த நாயினுடைய கண்களோ வெள்ளை என்றால் அப்படி ஒரு வெள்ளை. இந்த உடம்பில் எங்கேயும் வெள்ளை புள்ளி இல்லை, அந்த கண்களில் எங்கேயும் கருப்பு இல்லை. கருப்பு நாய், வெள்ளை கண்கள் என்பதுதான் அந்த டாலிக்கு இந்த கதை தருகிற அறிமுகம். அந்த டாலியை எடுத்து வளர்த்து தங்களின் பிள்ளையைப் போலவே 2 பேரும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜேக்கப் ஆசிர் ஆனாலும் சரி, அல்லது அவருடைய மனைவி ஃபிலோமினாவானாலும் சரி, 2 பேரும் இந்த நாயை மட்டுமல்ல, அவர்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கிறிஸ்டி என்கிற ஒரு மரத்தின் மீதும் மிகுந்த அன்புடையவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு வெள்ளைக்காரன் வைத்துவிட்டு போன மரம். இறந்து போன தன்னுடைய மனைவி கிறிஸ்டியினுடைய நினைவாக அந்த மரத்துக்கு அவன் கிறிஸ்டி என்று பெயரையும் வைத்துவிட்டு போனான். இப்போதும் அந்த மதத்துக்கு கிறிஸ்டி என்றுதான் அந்த மரத்தை இவர்கள் 2 பேரும் அழைக்கிறார்கள். ஃபிலோமினா அந்த மரத்தோடு பேசுவாள். அந்த மரத்தில் இருக்கிற பழங்களை எடுத்து இந்த டாலி என்கிற அந்த நாய்க்குட்டிக்கு எடுத்து போடுவாள். எனவே அந்த கிறிஸ்டியோடு அவர்களினுடைய நேரம் பல நாட்கள் கழிந்திருக்கிறது என்று அந்த கதை சொல்லுகிறது. ஃபிலோமினா இறந்து போய்விட்டாள். அதுதான் அடுத்த செய்தி. ஃபிலோமினா இறந்து போய் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது இந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்றால் ஜேக்கப், அந்த டாலி, 2 பேரையும் பார்த்து கொள்ளுகிற முருகையன் என்கிற ஒரு பணியாளர், 3 பேர் தான் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். இந்த ஜேக்கப்புக்கு எப்போதும் ஒரு பழக்கம், காலையில் எழுந்தவுடன் பிறகு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அங்கே இருக்கிற அந்த விஸ்கி என்கிற திரவத்தை அந்த கோப்பையில் நிரப்பி குடிப்பதென்பது சாதாரணமாக குளிர் தேசங்களில் தேநீர் குடிப்பதைப் போல அவருக்கு அந்த மதுவை அருந்துவது என்பது ஒரு பழக்கம். அன்றைக்கு காலையிலே எழும்போதும் டாலியை கொன்று விடுவதற்கான மனநிலையோடு அவர் எழுந்தார். அடுக்கடைக்கு போனார். கோப்பையில் எடுத்த அந்த திரவத்தை குறிப்பிட்ட அளவு அனிச்சையாக ஊற்றி நிறுத்தினார். ஏனென்றால் அந்த அளவு தான் அவர் வழக்கமாக குடிப்பது. பிறகு டாலியையும் அழைத்து கொண்டு அந்த கிறிஸ்டி மரத்தடிக்கு போனார். பகல் பசி வருகிற வரை அங்கேயே இருந்தார். எதற்காக அந்த டாலியை கொல்ல வேண்டும் என்பதுதான். அவ்வளவு பாசத்தை கொட்டி வளர்க்கிற அந்த டாலி என்கிற நாய் கொல்லப்பட வேண்டிய கட்டத்திற்கு ஏன் வந்ததென்றால், ஃபிலோமினா இறந்து போனதற்கு பிறகும் அந்த நாயை அவர் அன்பாகத்தான் கவனித்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாள் அது நடந்து வருகிற போது கால் தயங்கி தயங்கி நடந்து வருவதாக தெரிந்தது. கவனித்து பார்த்தபோது அந்த நாயினுடைய தொடையில் ஒரு காயம் இருந்தது. உடனே முருகையனை அழைத்து அது என்ன என்று பார் என்று சொல்லி அவன் மருந்து வைத்து துடைத்து விட்டு, ஒன்றுமில்லை, எங்கேயோ சிராய்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னான். அதை அப்படியே ஜேக்கப்பும் விட்டுவிட்டார். 2-3 நாட்கள் ஆனதற்கு பிறகுதான் அதனுடைய நடையில் மேலும் கொஞ்சம் தயக்கம் இருப்பதை பார்த்து, அங்கே இருக்கிற கொடைக்கானலிலிருந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கிற ஒரு பைரவமூர்த்தி என்கிற ஒரு கால்நடை மருத்துவரிடம் டாலியை அழைத்து கொண்டு போகிற போது 2 பேரும் நெருக்கமான நண்பர்கள். என்னடா இவ்வளவு சீழ் பிடிக்கிற வரைக்கும் வச்சிருக்கிற என்று அந்த மருத்துவர் கேட்கிறார். அந்த காஷ்மீர் குருவிகளினுடைய பாட்டும் இசையும் கிறிஸ்டி மரமும் டாலியும் தான் அவருடைய வாழ்க்கை. அடடா, நான் கவனிக்கவில்லையே என்று பதறி போகிறார். பைரவமூர்த்தி மருந்து போட்டு ஒரு நோய் தொற்று வந்திருக்கிறது, தினமும் மருந்து போட வேண்டும், கவனித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு ஜேக்கப்புக்கு மருந்து போடுவதே ஒரு இதமான வேலையாக, ஒரு பிள்ளையை பார்த்து கொள்வது போல ஒரு அன்பு நிறைந்ததாக அது இருக்கிறது. ஆனாலும் 4-5 நாட்களுக்கு பிறகும் அது குணமாகவில்லை. மேலும் மேலும் கூடுதலாக நோய் தொற்று ஆகிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் மிகச் சத்தமிட்டு அந்த நாய் ஊளையிடுகிறது. இவருக்கு அப்படியே மயிர்கால்களெல்லாம் புல்லரித்து போய்விடுகின்றன. ஓடி போய் பார்க்கிறார். தொடர்ந்து ஊளையிடுகிறது.
3-4 நாட்கள் அக்கம்பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களெல்லாம் நீங்கள் இந்த நாயை துரத்தி விடுங்கள், இரவெல்லாம் தூங்க முடியவில்லை என்கிறார்கள். முருகையன் கேட்கிறார், எங்கேயாவது கொண்டு போய் விட்டு விடலாமா என்று. அந்த கேள்வியையே ஜேக்கப்பால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கோபம் வருகிறது. இல்லை இல்லை, டாலி என்னோடு தான் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அந்த நாய் ஊளையிடுகிறது. மற்றவர்களுக்கு துன்பமாக இருக்கிறது என்பதை தாண்டி அந்த நாய் எத்தனை துயரப்படுகிறது என்று எண்ணி பார்த்தபோது அவரால் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்பு என்பது அறத்திற்குத்தான் துணை என்று யார் சொன்னார்கள்? மரத்திற்கும் அதுதான் துணை என்று வள்ளுவன் சொல்லுவானே, அப்படி ஒரு மருந்து கடையில் போய் பைரவரிடத்திலே, பைரவமூர்த்தி என்கிற மருத்துவரிடத்திலே இதை கருணை கொலை செய்து விடுங்கள் என்கிற போது அவர் சொல்கிறார், டேய், எங்களுக்கு பைரவன் குலதெய்வம், எனவே தான் அவருக்கு பெயரே பைரவமூர்த்தி என்று வைத்திருக்கிறார்கள் போல இருக்கிறது. பைரவன் என்றால் நாய் என்பதை நாம் அறிவோம். பைரவர் எங்களுக்கு குலதெய்வம், நான் செய்ய மாட்டேன், வேண்டுமானால் மருந்து தர்றேன், அந்த காரியத்தை நீயே செய் என்று சொல்லிவிட்டு அந்த மருந்தை கடையில் போய் வாங்குகிற போது அந்த மருந்து கடைக்காரர் தயங்கி இந்த மருந்து எதுக்காக என்று கேட்கிறான். ஜேக்கப்பால் எதையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை என்று அந்த கதை முடிகிறது. கதை தொடங்குகிற போது டாலியை கொல்கிற மனநிலையோடு எழுந்தார் என்று இருந்தாலும் அவர் டாலியை கொல்லவில்லை. ஆனால் அந்த கதை முடிகிற போது மருந்து வாங்குகிற நேரத்தில் யாருக்காக இந்த மருந்து என்று கேட்டால் அதை உறுதியாக சொல்லுகிற மனநிலையில் ஜேக்கப் இல்லை என்று அந்த கதை முடிகிறது. எனவே மருந்து யாருக்கு என்கிற கேள்வி நமக்குள்ளேயும் மறுபடியும் கிளைத்து எழுகிறது. ஒரு சிறுகதை என்றால் எல்லாவற்றையும் தெள்ளத் தெளிவாக சொல்லிவிடுவதுதான் என்பதில்லை. சிறுகதை முடிந்ததற்கு பிறகும் சிறுகதையை பற்றி நாம் சிந்திப்பதற்கும் கொஞ்சம் இடம் வைப்பது சரியானது என்று சொல்லுவார்கள். இந்த கதை அப்படித்தான் முடிந்திருக்கிறது. நாம் வாழும் சூழலில் நாளுக்கு நாள் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகின்றோம். எனவே அவற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்று ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது புற்றுநோயை பற்றியும் அதை தடுக்கும் விதத்தை பற்றியும். ஸோ புற்றுநோய் என்றது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கில்லர் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எதனால் நமக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது நம்ம எத்தனை வருஷம் இருக்கோம் அப்படின்றத குறைக்கிறது 2 வியாதிகள். ஒன்று ஹார்ட் டிசீஸ், அதாவது ஹார்ட் அட்டாக், இன்னொன்று கேன்சர். ஸோ இந்த கேன்சர் தடுக்கக்கூடியதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக பெண்களுக்கு ஏற்படும் கேன்சரை தடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கேன்சர் எதில் ஏற்படலாம்? உங்களுக்கு முட்டைப்பையில் ஏற்படலாம், அந்த கர்ப்பப்பையில் ஏற்படலாம், கர்ப்பப்பை வாயில் ஏற்படலாம், மார்பகத்தில் ஏற்படலாம். ஸோ இந்த மார்பகத்தில் நம்ம புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது எப்படி? அதை சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சோன்னா, ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதை சிகிச்சை கொடுத்து அதை பரவாமல் பார்த்து நம்ம ஒரு 20 அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 20-25 வருஷமும் இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மார்பகத்தில் என்ன முக்கியமான விஷயம்னா, நமக்கு மாதவிடாய் ஏற்படும் போது உங்களுக்கு மார்பகம் ரொம்ப டைட்டாக இருக்கும், அது கட்டி கட்டியாக தோணும். ஸோ இந்த மார்பகத்தை நம்ம செக் பண்ணுற முக்கியமான இது இந்த மாதவிடாய் முடிஞ்சப்புறம் ஒரு 7 நாள் கழித்து நம்ம செக் பண்ணோன்னா உங்களுக்கு கரெக்டான நிலைமை தெரியும். பீரியட்ஸ் மாதவிடாய் வரத்துக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணக்கூடாது. அது கட்டி கட்டியாக தெரியறதுனால எது கட்டி எது நார்மல் அப்படின்றது புரியாது. ஸோ நம்ம மாதவிடாய் முடிஞ்சு 7 நாள் கழித்து நம்ம செக் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். அடுத்தது இந்த டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு 35 வயசு கம்மியான பெண்களுக்கு நம்ம மேமோகிராம் அப்படின்ற எக்ஸ்ரே ரொம்ப பண்ணுறதில்ல, அல்ட்ராசவுண்ட் போகிறோம். அந்த அல்ட்ராசவுண்டில் ஏதாவது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா, நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா மேமோகிராம் எடுத்து, ஏன்னா மேமோகிராம் அப்படின்றது எக்ஸ்ரே, இந்த எக்ஸ்ரே அப்படின்றது ரொம்ப சிறு வயசில் பண்ணுறது நல்லதில்லை. பட் 35 வயசுக்கு மேலே நம்ம மேமோகிராம்ஸ் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதாவது அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 35 வயசுலேயே அவங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மேமோகிராம் பண்ணுவாங்க. அந்த நாட்டில் கம்மியாக இருந்துச்சுன்னா 40 வயசுக்கு மேலே இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் 40 வயசுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது யூஸ்வலாக 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தால் போகிறோம். அதனால் சில பேருக்கு ஃபேமிலி கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்பகம், முட்டைப்பை, கர்ப்பப்பை அண்டு குடல்,
இதெல்லாம் ஒரு குரூப். ஸோ இதில் எதில் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாலும், கேன்சர் ஏற்பட்டுச்சுனாலும், நம்ம ஃபேமிலியில் நம்ம அக்கா, தங்க, பாட்டி, அம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும். அதனால் இவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணுறதுல தப்பில்லை. பர்டிகுலர்லி பிரஸ்ட் கேன்சர் இருக்கிற ஃபேமிலிஸில் வந்து பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ மாதம் நம்ம செக் பண்ணணும். டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேனில் டவுட் இருந்துச்சுன்னா மேமோகிராம் பண்ணணும். இந்த மாதிரி 40 வயசுக்கு மேலே ரெகுலராக வந்து ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸில் மேமோகிராம் பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்தது நீங்கள் போனீங்கன்னா கர்ப்பப்பை. ஸோ கர்ப்பப்பையில் முட்டைப்பையில் இருக்கிற கேன்சரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து பெருசாயிட்டு அது மோஸ்ட்லி வந்து அது ஒரு டைஜஷன் இல்லை, எனக்கு வந்து நான் சாப்பிட்டது ஜீரணமே ஆகலை, சடனாக வந்து என் உடம்பெல்லாம் இழைச்சிருச்சு, வயிறு மாத்திரம் நம்ம பெருசாயிருச்சு அப்படின்னு வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டு அனுப்புவோம். இது வயிறில் தானே பாதிப்பு அப்படின்றது ஜென்ரலாக வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் தான் போவாங்க பேஷண்ட்ஸு. அவங்க வந்து ஒரு ஸ்கேன் கண்டுபிடிச்சி அவங்க முட்டைப்பையில் வந்து கட்டி இருக்குன்னு சொல்லி கைனகாலஜிஸ்ட்டு அனுப்புவாங்க. இதுதான் நார்மலாக நடக்கிறது. அதனால் வந்து அந்த ஸ்டேஜில் வரத்துக்கு முன்னாடி அது ஸ்டேஜ் 3 ஆகிடும். அந்த ஸ்டேஜ் 3 ஆச்சுன்னா அதை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சோன்னா அதை வந்து சிகிச்சையை கொடுத்து நல்ல வந்து ஒரு 5 இயர் சர்வைவல்னு சொல்லுவோம், 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வாய்ப்பு வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸோ இது அடுத்தது நம்ம பார்க்க போவது கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த புற்றுநோய் என்ன ஆகும்னா அது வந்து பீரியடில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு மாதவில வந்து ஒன்று ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும், இல்லைன்னா நடுவில் வந்து ஒரு 5 நாள் இருந்து அதுக்கப்புறம் கேப் விட்டு திருப்பி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேப் விட்டு ஒரு மாதத்துலேயே ஒரு 4-5 தடவை வந்துச்சுன்னா நமக்கு டவுட் வந்துடும். அடுத்தது வந்து ரொம்ப கட்டியாக போகிறது அண்டு அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கிறது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து கர்ப்பப்பை வாயில் ஏற்படுற புற்றுநோய். ஸோ இதுலேயும் வந்து சில சமயம் விட்டு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகும். முக்கியமாக வந்து உடல் உறவு கொண்டு அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் வந்து ஸ்க்ரீனிங் அவங்களுக்கு செக் பண்ணி அது வந்து சிகிச்சையை கொடுக்கணும். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் என்னென்னா அல்ட்ராசவுண்ட். இந்த அல்ட்ராசவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து டாப்லர் ரத்த ஓட்டத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டைப்பைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை கவனித்து அதில் பாதிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அண்ட் அந்த முட்டைப்பையில் கட்டிகள் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கிற அமைப்பு, அதாவது கட்டிகள் ஏதாவது இருக்கா, கர்ப்பப்பை லைனிங் திக்காக இருக்கா, இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு டவுட் வந்துச்சுன்னா நம்ம எம்ஆர்ஐ கூட பண்ணி இந்த பாதிப்பை கண்டுபிடிக்கலாம். இப்போது மாதவிடாய் நின்னவங்களுக்கு 1 வருஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆச்சுன்னா இது மிகவும் முக்கியமான ஒரு அறிகுறி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக ஸ்கேன் பண்ணி 5 மில்லிமீட்டருக்கு மேலே அந்த லைனிங் திக்னஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக ஒரு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி டிஎன்சி பண்ணணும். டிஎன்சி மாத்திரம் பண்ணுறது நல்லதில்லை, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியும் சேர்த்து பண்ணோன்னா நம்ம கண்ணால் அந்த பாதிப்பு கட்டி ஏதாவது இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு பயாப்சி எடுத்து சதப்பரீட்சை எடுத்து அனுப்புனா அது பெட்டர். ஏன்னா சில சமயம் நம்ம டிஎன்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த கட்டி இருக்கும், அதை நம்ம தொட்டே இருக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி டிஎன்சி 2 சேர்த்து பண்ணுறது தான் நல்லது. இதை தவிர கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து அந்த கர்ப்பப்பை வாய் அமைப்பே மாறிடும், ரொம்ப புண்ணாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம சதப்பரீட்சை எடுத்து அது வந்து டெஸ்டிங்க்கு அனுப்பணும். அண்டு இது வந்து அதே இடத்துல இருக்கலாம், கர்ப்பப்பையிலையும் பரவி இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற அந்த டிஷ்யூஸ்க்கும் பரவி இருக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமாக இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம சிடி ஸ்கேனையும் பண்ணணும். இது வந்து நமக்கு டவுட் வந்து டயக்னோசிஸ். நமக்கு வந்து இதை தடுக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த கர்ப்பப்பை வாயிலேருந்து வெள்ளையை எடுத்து செக் பண்ணணும். இது பேர் வந்து பேப்ஸ்மியர். இது ரொம்ப சிம்பிள் எடுக்கிறது. அண்ட் ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த புற்றுநோய் வரதுக்கு 10 வருஷம் முன்னாடியே உங்களுக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு அந்த செல்லில் வந்து மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா சரி இது நமக்கு பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அந்த சமயத்திலே நம்ம சிகிச்சையை கொடுத்துடணும். அப்போ வந்து நீங்கள் அந்த புற்றுநோய் வரதையே நீங்கள் தடுக்கலாம். வெளிநாட்டில் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தரம் கம்பல்சரியாக பண்ணுவாங்க. எங்கள் மாதிரி கிளினிக்ஸில் வந்து என்னென்ன பேஷண்ட் வராங்களோ அத்தனை பேருக்கும் இதை பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கால்பஸ்கோப்பின்னு இருக்குது. இது லைட் அடித்து நம்ம பார்த்து அந்த கெடுதியான அந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்து சதப்பரீட்சை எடுத்து அனுப்பி அதுக்கு தகுந்தாப்பில் சிகிச்சையை கொடுக்க முடியும். நம்ம ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சோன்னா பாதிக்கப்பட்ட ஏரியா மாத்திரம் எடுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு டெப்த்துக்கு போயிடுச்சுன்னா நம்ம கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா பாதிக்கப்பட்ட ஏரியா மாத்திரம் எடுத்துகிட்டு கர்ப்பப்பையை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த அல்ட்ராசோனோகிராம். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக வந்து மாதவிடாய் நின்னவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைனிங் வந்து 5 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஹிஸ்டோஸ்கோபி டிஎன்சி நம்ம பண்ணணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட்டில் CA-125 அப்படின்ற ஒரு இது பேர் டியூமர் மார்க்கர்னு சொல்லுவோம். 35க்கு கம்மியாக இருக்கணும். 35க்கு மேலே இருந்துச்சுன்னா, ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து முட்டைப்பையில் இருக்கிற ஒரு புற்றுநோய்க்கு அறிகுறி. சில சமயம் இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற புற்றுநோயிலும் இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயாப்சி எடுத்து அதுக்கு வந்து தேவையான சிகிச்சையை கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி நிலைமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புற்றுநோயை வந்து வரதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கலாம். வந்துச்சுன்னா அது சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு வந்து தகுந்த சிகிச்சையை கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பிற்காலத்தில் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம், அதாவது இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து பெண்களுக்குன்னு தனியாக வெல்லுமன் கிளினிக் அண்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ணி மார்பகம், முட்டைப்பை, கர்ப்பப்பை வாய் இதிலெல்லாம் இருக்கிற புற்றுநோயை தடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது ரெகுலராக வந்து ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பண்ணி அடுத்த நீங்கள் எப்போ ஸ்க்ரீனிங்க்கு வரணும் அப்படின்ற ஒரு ரிமைண்டரும் கொடுக்குறோம். ஸோ இதனால் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி ஜென்ரல் ஹெல்த்து ப்ளஸ் இந்த மாதிரி புற்றுநோயை தடுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ன்றது நம்ம வாழ்க்கையில் வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணுறது நல்லது. வணக்கம்.